என்ன ஒரு பண்ணின்னு சொல்றேன் பட்ட போட்டு ஐயோ எவ்வளோ எதை கண்டு ஆடுறா தெரியல என் வீட்டு போன நெஞ்சுதாவனா கூப்பிட்டா முத்தா கொண்டுடும் அஞ்சு கூப்பிட்டாடாவா என் ஒன்றே வந்த பிள்ளாரி ஊட்டி பிள்ளாரி ஓட்டுறா அம்மா அந்த நாட்டுக்கே மகாராணிடா நானு அதையும் சொன்னா ஆவாது போனி ஆமா 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 மகாராணியா ஐயோ அம்மா யாரு பத்த பொண்ணு இந்த செவிடால வந்து எப்பமா மாட்டிக்கிறேன் நானே 1050 ரூபாய் கரண்டி பிள்ளை கட்டிட்டு சுட்டு காடுக்கிறேன் செவிடியா முண்டை இப்போ கொடுப்பா அப்போ கொடுப்பா போயிட்டு வச்சா கொடுப்பா இவன் கொடுப்பாளா மேடம் மேடம் செவிடியா மேடம் செவிடியா மேடம் அவ பக்கமா உன் பக்கமா ஏன் பக்கம் இருந்துனா தருவேன் நான் உனக்கு பில்லு தருவேன் எல்லாத்துக்கும் காமிப்ப தெரியுமா காலக்கடி அவளா அப்பா மாப்பிள்ள மயக்கிறதுக்கு இந்த ஊரை பசங்க பார்க்க பூ வச்சுக்கிறாவா பூ வச்சுக்கிறவன பார்க்க போவா யாரு பாக்குறதுக்கு ஓட என்ன மாந்தோப்பு சவுகு தோப்பு புளியாந்தோப்பு வாழைத்தோப்பு தெனந்தோப்பு ஆட்டோ ஸ்டாண்டு டூவீலர் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டு ரயில்வே கேட்டு எல்லா இடத்துக்கும் போய் நாய் மாடி ஒரு அண்ணி கேட்க தகுமா இது ரயில்வே கேட்டு எந்த பஸ் ஸ்டாண்டு எந்த மாந்தோட்டம் எந்த கரும்பு தோட்டம் எந்த புளியா மரம் எந்த பஸ் ஸ்டாண்டு ஏன்னா செவடியா சுத்துற இடம் கரெக்டா சொல்லுவாங்க யாருடா இவனுக்கு பூ வைக்கலாமா ஏன் தானே பூ இருந்தா நம்ம மகர இந்த ஊர்ல எத்தனை பேர் பாப்பாங்க வாயில போட்டு கூப்பிட்டா அந்த அரண்மனையில இரு இல்லைன்னா அந்த அரைமுடியில இருக்காது எல்லாத்தையும் ஊத்தி யாரு கேட்கலாம் யார் கேட்கலாம் யார் கேட்க யாரு ஒன்னா ஒன்னா கட்டு கட்டு கட்டா சம்பாத்தி ஏத்து பண்ணலாம் ஒன்னா சரிமா அடங்கி கட்டி கொடுத்து நான் போயிடுறேன் எடுத்து விட்டு என்ன சொன்ன ஏத்தி விட்டு சூத்துல கூட கை இல்லடி அவளாச்சும் உடுக்குல போகுது அவளை வச்சுக்கிறியா அந்த குழந்தைய நானா வச்சுக்கிறேன் என்ன பார்த்தா சொல்ற நான் உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன் ஐயோயோ பொம்பளை வாயை திறக்க கூடாதுன்னுவாங்களே ஏன் தந்துட்டு இது மாதிரி சூத்த கேட்கணும் வாயை மூடிக்கிற கம்முன்னு இருந்தா என்ன அம்மா நமது நாட்டுக்கு இப்பேற்பட்ட நிலைமை வர வேண்டுமா ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசி உனது கரத்திலே ஓட்டை கொடுத்திருக்கிறான் இப்பேற்பட்ட செயலை செய்தானே அந்த விஷக்கொடி அவன் போற பஸ் கவுருமோ அவன் பாடிய 10 இடத்துல இறக்கி தூக்குவாங்களோ அவன் வாயில என் புழு நின்றுமோ அவன் போயிட்டு வந்து சிக்கன் சாப்பிடுவா சிக்கன் சாப்பிட்டு அத பார்த்தா ஒரு பேச்சு அது உள்ள போயிட்டா ஒரு பேச்சு நான் தான் மென்டல் நான் மென்டல் நீ மென்டல் நம்ம கம்பெனி மென்டல் என்ன சொன்னாவா ஏய் சூப்பர் கை ஓடியா தம்பியா இந்த பாவி என்னமா பாவம் பண்ண வந்ததுல இருந்து என்ன அடிக்கிறான் நான் ஏமாந்தா உன்னை அடிக்கிறான் நம்ம 2 பேரும் என்ன வர வாங்கியாந்தோம் இந்த உலகத்துல இருந்த ஒளி செத்து போலாம் நம்ம ஒரு நாட்டு இளவரசி உன் கரத்திலே ஓட்டை கொடுத்திருக்கிறான்
அம்மா மக்களை பெற்ற மகராசிகளே, மாதர் குல மாணிக்கங்களே, ஒரு நாட்டு இளவரசிக்கு ஏற்பட்ட நிலைமையை பாருங்கள். பாழும் பிரம்மதேவன் யார் யார் தலையில் என்ன விதி எழுதியிருக்கிறானோ அந்த விதி பிரகாரம் தான் நடக்கும். உன் வாழ்க்கையிலே விதி விளையாடி விட்டதம்மா. அம்மா, உங்களால முடிஞ்ச உதவி செய்யுங்கம்மா. தாய் உள்ளம் கொண்டவர்களே, ஒரு பெற்றெடுத்த மகள் இப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தால் உங்கள் மனம் துடிக்குமா? உங்களால முடிஞ்ச உதவி செய்யுங்க. பணம் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. எங்கன்னா பைனான்ஸ் வாங்கிக்கணுமாங்க. பைனான்ஸுக்காரன் கூட பொம்பளையை நம்பி தான் கொடுக்குறான். ஆம்பளையை நம்பி எந்த கம்யூனிட்டி கொடுக்கணும்? கையெழுத்து போட்டு வரமா அதை தான் கண்டேன் நான். அம்மா, பணம் இல்லைன்னு கவலைப்படாத என் புண்ணி விதிங்களே. உங்க காதல மூக்கல கத்த கைட்டி எடுத்தாந்து போடுங்க. அடகு கடையில் வச்சு நோட்டீஸ் மட்டும் ஊரு உள்ள அனுப்புறோம். நீங்க மூட்டினா மூட்டுக்கோங்க, இல்ல அது மொழிவே போனா கண்ணு அங்க போகுது. ஐயோ, கண்ணுன்னா பார்க்கத்தான் செய்யும். அதுக்கு இல்ல கண்ணு எடுத்துருவாங்க. மேல போடுற கீழே பார்க்காத. அது சரி, உனக்கு அங்க வேலை சும்மா நின்று நடக்கிறேன். இப்படிப்பட்ட அறுசுவைய உணவை நான் அயல்நாட்டில் உண்டதே கிடையாது. சின்ன சின்ன வயது என்னை பெற்றெடுத்த தாய் அப்படி சொல்லு. ஆமா, காக்கையை காட்டி எனக்கு அமுது ஊட்டினார்கள். அன்று உண்ட உணவு அதே காக்காவை நீ காட்டினாங்களா? அந்த கை பக்குவா இன்று தாண்டா கிடைச்சது. அடே, அது சுவையான உணவு உண்ட மயக்கம் நான் ஒரு ஆளு பில்லு கட்டினேன். நீ போனா எப்படி மொத்தமா வாங்க தேவையா? உடல் அயற்சியா இருக்குடா. இல்ல, அண்ணி என்ன கேக்குறாங்கன்னா, வெளிநாடு போய் வந்தியா, பட்டப்படிப்பு முடிச்சியா, தாயக திரும்பினியா, சாப்பாடு செய்தியா? அன்னைக்கு வெளி உலகம் நான் தெரியாது. அதனால அன்னைக்கு மனதுல சில டவுட். அண்ணே, உங்களுக்கு மனக்குறையா? ஆமா, சொல்லுங்க. நீ நான் இருக்கேன். நான் யார்? ஆமா, என்னுடைய தம்பி, என் மைத்துனரு. பெற்றெடுத்த பிள்ளைக்கு சமம். ஆமா, தாய்க்கு ஒரு மகன் என்ன செய்ய வேண்டுமோ அதை தடையின்றி செய்து முடியும். கொஞ்ச நேரத்துல என்ன நான் செய்ய போறேன் பாரு. நீ பார்க்கத்தானே போற. சரி, உன்ன காட்டுக்கு வேட்டையாட போயிட்டாரு. எனக்கு துணையா யாரு இருப்பது? அரண்மனையில் இப்போது நான் தான் இருக்கேன். அன்று மாபெரும் சபையிலே நீ அயல் நாடு சென்றிருந்தாய். அண்ணனுக்கு மணிமுடி சூட்டலாம் என்று நினைத்தார் உன் தந்தை. மாபெரும் சபையிலே இந்நாட்டு அமைச்சர் அவர் கரத்தில் மணிமுடி சூட்ட தகுதி கிடையாதா? நீ சொல்ற இப்போ தகுதி இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? எஸ் ஆர் நோ? செப்பு. அயல்நாட்டு அம்மா தாய் அப்பா தாய் பிச்சை எடுத்துக்கொண்டு வந்த ஒரு பிச்சைக்கார நாய். வேலையை கையால் செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரன் நாய். புள்ள பூச்சிகளா கொடுக்கு மஞ்சு போச்சுடா. புள்ள பூச்சிகளா கொடுக்கு மஞ்சு போய் அப்பா அம்மா பெரிய தெரியாதவன்டா நீ. தாயார் அப்பா அம்மா பேரு அவருக்கு தெரியல. அப்பா அம்மா இந்நாட்டு மன்னன் என்னுடைய தந்தை சத்தியசீல மன்னன். சத்தியசீல. என்னுடைய தாய் சத்தியாவதி. அவங்க அப்பா பேரு? அவங்க அப்பா அம்மா பேரே தெரியாது. அவங்க அப்பா பேரு? ஆகவே இந்த நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்று நீண்ட நாட்களாக என் மனதில் கோட்டை கட்டியிருந்து எவ்வளவு திமிரு, எவ்வளவு ஆடமா இருந்தா உன்னுடைய தங்க என்ன கேட்டா சேர்ப்பு எடுப்பட்டு கேட்கலாமா? இவளை கூட்டி கொடுத்துதான் என் குடும்பத்தையே கெடுத்து.
நீ வெளிய இடத்துக்குள்ள போனீன்னா நான் எப்படி காரணமா முடியும்? எனக்கு தேவை பணம்டா, பணம் தானே. சொத்துடா. இந்த நாட்டுக்கு மகாராஜா இவர், மகாராணி. ஐயோ அடிமேட்டுக்கு எப்போது இவரை கட்டி பிடித்தானா இவனது கண்களே இருக்கக்கூடாது. கண்களை போக்க கண்கள் இருந்தா தானே நாட்டுல பங்கு கேட்பேன். கண்கள் போக கூடாது என்றால் நீ அணிந்திருக்கிறாரே ஆடை ஆபரணம் எல்லாம் எங்க அரசாங்கத்துக்கு ஏய், சொத்து. ஆசாரி சொத்து இல்ல, என் சொத்து. அவர்ரா, அம்மா சொத்துடா. அவர்ரா, விட்டுடா. அவர்ரா. நாங்க யாரு, எப்பேற்பட்ட ஆளு? தாலி அறுத்த பசங்க எத்தனை கம்பெனில அட்வான்ஸ் வாங்கி தாலி அறுத்துக்கிறோம். உங்களுக்கு யார் தெரியுமா? யார் தெரியுமா? யார் தெரியுமா? யார் அந்த தேவடியா? 1050 ரூபாய் கொடுத்தவன கம்முன்னு நின்று வாட்டமாக்கிக்கிறான்டா அவன். மேல உடம்பாயுது அப்படியே எடுத்து போய் வால்பாட்டியில விட்டா போதும். 10 வீட்டுக்கு ஜன்னலு வாசுகாலு லீப்பரு பின்னாடி ஒரு ஆப்பு வைக்கலாம். டேய், ஒரு காமெடி அவனே நான் பண்றேன். ஆஹா, சிரிக்கிறீங்க. அதிக சக்கரை மாப்பிள்ளை யாரும் சொல்ல முடியும். ஆமா, அடான்னு கேக்குறாங்க. எப்படா குனியணும்? நல்லா நேரா குடி. தாலியை இப்படி ஏன் பார்க்கறது இருக்கு? போட்டதெல்லாம் போதும். 23 நாடுகிறதுக்கு அப்புறம் நல்லா தலை திருப்பி நேரம் ஆயிரு. வலிக்குதுடா, பொறுமையா இருக்குடா. எழுதுனா தான் நீ ராணி, இல்லைன்னா ஆவ மாட்ட போனி. இங்கி வேற வரல. முருகர் சுயி போடுறேன். எத்தனை வருஷத்துக்காரா புள்ளியார் சுயே போறது. அவன் தம்பி மிருகரை கோச்சிக்க மாட்டானா? மாம்பயத்துக்கா கோவப்பட்டுக்கணும். கோமத்தோடு குனிமுலை சீக்கிரம் எழுந்துடா. இதுவே குனிய முடியலையே. மேல நல்ல ரேஸ் குதிரை மெரிக்கிறா போறாரு. நான் மட்டும் தானே தோறேன். கைப்படது ரோஜாடா இது. ஐயோ இல்லம்மா. சொல்லுங்க. இந்த சத்தியபுரி நாடு நகரம் அனைத்தும் தூம் என் மனைவி நீலாம்பரிக்கு இந்த சத்தியபுரி நாடு உப்பு சட்டி உறவாடு அசையும் சூட்டு அசையா அசையும் சொத்து அனைத்தும் இந்த பெரும்பாக்கம் உட்பட மொத்த பசங்க வாலிப பசங்க வயிற்றுல இருக்கிற ஆம்பளை உணரல. கேட்டா அவங்க யாருமே துணை யாருமே கிடையாது. இப்ப நான் தான் இருக்கிறேன். அதனால இந்த சொத்து மொத்தம் யார் பேர்ல இருந்தா அவர் பேர்ல இருந்தா யாருமே இல்லைன்னா ஏன்னா நான் சத்தி என்ன காரணம்? நாட்டு மக்கள் என்ன பேசுறாங்க தெரியுமா? சக்காலத்துக்கு நாக்கு மேல பொல்ல போட்டுக்கணும். ஐயோ தேவடியா கரண்ட் பில்லு வாங்கிக்கணும். தம்பிங்க பேசுறீங்களா இல்லையா? இங்க பேச மாட்டீங்க. எல்லாம் பனியில பல்ல கடிச்சுக்கணும் உட்காந்துக்கிறீங்க. காயில ஏறி வேலைத்தான் மொன 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 மொன. ஏறி வரலையா? 6 மணிக்கு போட்டா எடுத்துட்டு கிளருக்கு வராங்காட்டி கும்பல் கும்பல் கும்பலா கூட்டம் முடிப்பாளுங்க. நைட்டு நம்ம ஊர்ல அங்காள அம்மாவுக்கு திருவிழாக்கு நாடகம் வச்சாங்களே. ஐயோ ஆட்டமா அது கரண்ட் பில்லு கட்டு வந்து தேவடி ஆட்டமா அச்ச போட்டாடிருக்கோம். அதனால நாட்டு மக்கள் பேசாத இருக்கிறாங்க. இந்த நாடு நகரம் உப்பு சட்டி உறவாடு அம்மா ஊப்பு சொந்தம். அப்படியா? என் நாடு நகரம் அனைத்து என் மனைவி பேருக்கு நான் இருந்தப்பா. என் பொண்டாட்டி பேரு என் மனைவி பேருக்கு சரிங்க. முதல்ல பில்லு கட்டு நான் தாண்டா. நான் தான் ஐயா கேட்கல. பட்டம் எடுத்துருவா. பட்டம் எடுத்துருவாடா. பத்திரம். இந்த பெரிய பாக்கம் பெரும்பாக்கம் கிராமத்தில் குஞ்சு நடந்துச்சு. உங்களை சேர் கிடையாது. சுடுகாடு உள்பட சுடுகாட்டில் இருக்கும் எரிமேடை உள்பட அனைத்தும் அம்மாவுக்கே சொந்தம். அருகாமையில் இருக்கக்கூடிய இடி விழுந்த புளியா மரங்கள் 2
டேய் வலிக்குதுடா சீக்கிரம் எழுதுடா. பாதி முளைத்ததும் முளையாமல் இருக்கக்கூடிய பனைமரங்கள் 2. மட்டும் பாரு எல்லாம் அனைத்தும் அம்மா ஊக்கை அனைத்தும் என் மனைவி நீலாம்பரிக்கே சொந்தம். அனைத்தும் என் மனைவி டேய், நீலாம்பரி. டேய், டேய், டேய். என் மனைவி அப்புறம் நான் உன் மனைவி. யாரு சொல்ல எப்படிப்பா ஐயோ, ஊது. ஐயா, ஒத்த நேரா. தெரியல, போகாத நேரம் பிடிச்சு போடுவேன் நானு. என் மனைவி என் மனைவி என் மனைவி. நீலாம்பரி சொந்தம். ஆ, இடுப்பு ஒடுங்கி இப்படிக்கு ஐயா, எனக்கு தெரியாது. பத்திரம் ஏதுற பஞ்சாச்சாரமே நான் தான். போதும், ஹாய் பா. இவ்வளவு நேரம் எழுதுறீங்க, எப்ப சீக்கிரமா எழுதக்கூடாது. ஐயா, ஆ, கையெழுத்து போட்டுடா. முக்கியமானது ஒண்ணு எழுதணும். என்ன அது இல்லைன்னா பத்திரம் செல்லாது. என்னடா எழுதுனா? நல்லா பாத்துக்க. குர்ரா அப்படி. முக்கியமானது ஒண்ணு எழுதணும். என்ன முக்கியமானது? அடியில் கண்ட சொத்துக்களில் நல்லா பாத்துக்க. என்னடா சொல்ற? அடியில் கண்ட சொத்துக்களில் ஆ, ஏதாவது ஒரு வில்லங்கம் ஏற்பட்டால் ஏற்பட்டால் நானே முன்னின்று தீர்த்து வைக்கிறேன். நீ நம்ம நினைக்க போற. பத்திரம் கட்டாத பாத்து. நீலாம்பரி யார் இது? உன் தங்கச்சி இது? யாரு இது அவன் யார் தெரியுமா? யாரு இந்த பொண்ணு? பொட்டல் விட கேடு கடை போட்டான் அவன். மொட்டையா இருக்கா 1050 ரூபாய் கொடுத்துருச்சுங்க. ஆம்பளை அந்த அப்பே வாங்கி வீட்டுக்கு வந்துக்க மாட்டேன். பெண்ணாக பிறந்தவள் ஏன் சேலை கட்டாமல் இருக்கின்றாள் இவள்? பொம்பளையா? ஆ, போய் வழி மூளை மாறி போச்சு அவனுக்கு. என்னங்க இந்த கம்பெனில யாரு ஒருத்தவங்க கூட என்ன ஆம்பளையா மதிக்கல. அவங்களால கூத்தாடுறது நீ போய் என்று சொன்னால் நான் டேய் வாடா இங்க. ஆம்பளடா டேய் ஆம்பளடா பாவி பெண்தானி ஆம்பளடா நான். ஏன் பெண்ணாக பிறந்தவள் இந்த பணியன் பண்ணம் கொண்டிருக்கின்றாய்? ஐயோ, இரு, நீ சொல்றத பார்த்தா எனக்கே சந்தேகமா இருக்கு. ஆண்டா ஆம்பளை தானே நான். டேய் 500 ஏக்கர் மாந்தோப்பு மாந்தோப்பை எனக்கே சொந்தம். அம்மா ஊக்கே சொந்தம். 500 ஏக்கர் தென்னந்தோப்பு தென்னந்தோப்பை எனக்கே சொந்தம். ஒட்டா பின்னாடி போன பொம்பளை பேசுறா. நீ பேசிட்டா நான் பஞ்சல இருக்கிறேன். சைடு வாடி பீரன் வந்து ஏய் ஹாய் வாங்க இங்க எனக்கு உட்காருங்க. உங்களுக்கு என்ன வரவேற்பு இருக்கு, உட்காருங்க. ஏண்டா நந்தர் புங்கை எல்லாரும் போடுங்க. நந்தர் புங்கை மனைவிடாய் எனக்கே சொந்தம் எழுதி கொடுக்குறாரா? இந்த பத்தத்தை எடுத்து போயிட்டு அம்மா கீழே அடியில எத்துமே கீழே அடி பேர் அப்படியே வைக்க. இல்ல எத்தனை மேல வெயிடா இவன் மேல வேணா அடியில வச்சா தண்ணி நின்னு கிடக்குமே. மேல வெயிடா சாய் வேணுமா நான் தரவா ஆனா சாவி நான் வச்சுக்கிறேன்.